ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்றது சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்றது சொல்லலாம். ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா, கடந்த ஒரு 7 வருட காலகட்டத்தில் இழந்த செல்வாக்குகளை இந்த வருட காலகட்டத்தில் மீட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்றது தெளிவுபடுத்துகின்றன. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடந்த கால அமைப்புகளை சிந்தித்து பார்க்கும்போது குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், வருமான குறைபாடுகள், தொழில் தடை இதெல்லாம் ஏற்பட்டுருக்கணும். முக்கியமாக கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடை விட்டுட்டு பிரிவுகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாயிருக்கும். ஒரு ஒரு நபர்களுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ இந்த கலியுக காலகட்டத்தில் இருவருக்குமே முக்கியமாக நிரந்தரமான ஒரு உத்தியோகம் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு அழகு அப்படின்றது உண்மைங்க. உத்தியோகம் இல்லாத வாழ்க்கை அது வாழ்க்கை மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கைன்னு தான் சொல்லணுன்றது. ஆனால் கடந்த ஒரு 7 வருட காலகட்டமாக நிரந்தரமான உத்தியோகம் இல்லாமல் தடுமாறக்கூடிய ராசிக்காரர்களில் இந்த தனுசு ராசிக்காரர்களும் இருந்துட்டுருக்கீங்க. அப்போ எனக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்காதா, நான் அதில் ஒரு துறையில் போய் சாதனை படிக்க மாட்டேனா அப்படின்ற ஏங்கி காத்துட்ருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு, முக்கியமாக அரசாங்கத்து மூலியமான வேலை வாய்ப்புகளுக்கு பெறக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டும் அப்படின்றத எடுத்துக்கோங்க. நல்லா படித்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் அரசாங்க உத்தியோகம் வாங்கிறதுக்கான யோகங்கள் இருந்தால் இந்த வருடத்தில் அதை அனுபவித்தே தீர்வீங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதே வேளையில் இங்கேருந்து என்னால் உழைச்சி ஒன்றுமே செய்ய முடியாது சார், கொஞ்சம் வெளியே போனால் தான் சம்பாதிக்க முடியும், வாய்ப்புகள் கிடைக்குமா வெளிநாடுகளுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலே இருக்குது. வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதுவும் இந்த வருடத்தின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் தன்னோட ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய யோகம் இந்த வருடத்தில் தொடங்கியிருக்கு. இந்த யோகமானது இந்த ஆண்டின் தொடக்கத்திலேருந்து ஜூன் மாதம் வரலாம் தான் இருக்குது. இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள்ளாத நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர்களும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான ஒரு சில சுப நிகழ்வுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது விசேஷமாக இருக்கும். இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தால் அது பல்லாண்டு காலம் இருக்கும். ஒருவேளை ஒரு வீடே கட்டுறீங்க அப்படின்னாக்கா, அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த ஒரு 65 வருட காலகட்டத்துக்கு, புதுசாக ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னாக்கா அடுத்த 65 வருட காலகட்டத்துக்கு அந்த வீட்டில் எந்த வித அசம்பாவிதமும் நடக்காமலும், அந்த வீட்டில் செல்வாக்குகளோட, மதிப்பு மரியாதையோட, ஊரில் ஒரு நல்ல பெயரோட, அதில் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல தீர்க்க ஆயுளோடையும் நல்ல மதிப்பு மரியாதையும் மிக்க ஒரு குழந்தையாக பெற்றெடுப்பாங்க. வீடு கட்டி குடி போனீங்க அப்படின்னாக்கா, திருமணமே ஆகலை, இந்த நேரத்தில் திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, அந்த திருமண வாழ்க்கையினால் அடுத்த 65 வருடத்துக்கு பிரிவில்லாத வாழ்க்கையை சந்திப்பீங்க. நல்ல குழந்தை பேரை பெற்றெடுத்து வாழக்கூடிய விதிகள் உருவாகும். அதே போல் வெகு நாட்டில் உங்கள் குலதெய்வத்துக்கே நான் நல்லது செய்ய முடியல சார், குலதெய்வத்தின் அருளே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு தேங்காய் பழம் வச்சு உங்கள் குடும்பத்தோடு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த குலதெய்வமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடும். அதே எனக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகமே இல்லை சார், எனக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் வேண்டும், இந்த உத்தியோகத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, கன்ஃபார்மாக உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை தெளிவாக எடுத்து பார்த்துட்டு இந்த தொழில் தான் செய்யணுன்ற மாதிரி உங்களுக்கு விதிகள் இருந்தால் எந்த தொழிலில் நான் பயணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோதிடத்தை தெளிவான ஒரு ஆலோசனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் முயற்சி எடுத்திங்கனாக்கா அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுது. அதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு பழைய நிகழ்வுகளை எண்ணி நீங்கள் எதுவும் வருத்தவே பட வேண்டாம். எதிர்கால சிந்தனைகளை பற்றி மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு பாருங்கள். பின்னர் நடந்து முடிந்த விஷயங்களை நீங்கள் தூக்கி போட்டுருங்க. இதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாக போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுது. குடும்பத்தில் ஒரு குதூகலமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்த போகுது. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் சுப வாரியங்கள் செய்வதற்கும் விசேஷமான ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்கு. கடவுளே நம்ம பக்கம் இல்லையா, தெய்வமே இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஏங்கி இருந்தவங்களுக்கு தெய்வம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அந்த தெய்வத்தின் பரிபூர்ண அருளை பெற்றுக்கிட்டு பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டானது இருக்குது. அந்தளவுக்கு எந்தளவுக்கு உழைக்கிறீங்களோ உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. நல்லா உழைக்கிறதுக்கு கற்றுங்க, ஊதியத்தை பெறுங்க. இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு சம்பளம் ஒரு 10 ரூபா அப்படின்னாக்கா 100 ரூபாய் கிடைக்கக்கூடிய அளவுகளுக்கு வருமானம் பெறக்கூடிய காலகட்டம் உதயமாக போகுது.
அதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்கள் வீட்டின் வாயில் கதவை தட்டிட்டு இருக்கு. சரியாக பயன்படுத்தி பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான. 2026 தன்மை எப்படி இருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு? தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையும் அற்புதமான மனிதர்கள், எதையும் சிந்தித்து செயலாற்றக்கூடியவர்கள், எவருக்கும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய தன்மையை உணர்த்தக்கூடியவர்கள், உணர வைக்கக்கூடியவர்கள். இவர்கள் தர்மத்தின் வழியிலே செல்லக்கூடியவர்கள். இவர்கள் யாரை சார்ந்து இருக்கிறார்களோ அவருக்கு அதிக பலன் கிடைக்கும். இவர் தன்னை வளர்த்து கொள்வதற்காக ஒருவரிடம் போய் தன்னை ஒரு போலியான நடிப்பு நடிச்செல்லாம் சேர தெரியாதவர்கள். இவர்கள் சரின்னு பட்டா சரின்னு செஞ்சிருவாங்க, சரி இல்லைன்னா சரி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆகையினால் இவரோட வாழ்க்கை ஆரம்ப பாதையில் நிறைய மாறிக்கிட்டே இருக்கும். மாறி ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டுக்கு வரத்துக்கு முன் வாழ்க்கை இல்லாத பின் வாழ்க்கை அமைய சிலருக்கு முன்னாடி நல்லா இருக்கும், பின்னாடி பிரச்சனையாக இருக்கும். இந்த நடுத்தரவாதிகளாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? மிக அற்புதமாக இருக்குமா? இல்லை என்னுடைய பிரச்சனை நான் இப்படி தான் இருப்பேனா, இதுக்கு ஏதாவது மாற்றம் உண்டா, அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக மாற முடியும். ஏனென்றால் உங்களை சோதிக்க போகிற ராகுவும், நீங்கள் சந்திக்க போகிற பிரச்சனையில் கேதுவும், உங்களை எதிர்கொள்ளக்கூடிய லக்னாதிபதியும் கேதுவும் அங்கே மோத போகிற நிலையில் உங்களுடைய தான தர்மங்களுக்கு சோதனை வரும். உங்களுடைய பிரச்சனை நடக்கும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை, பிறருக்கு ஜாமீன் போடுறது, இது மாதிரி சூழ்நிலைலாம் உங்களுக்கு வரும். அப்படியெல்லாம் வராது இருக்க வேண்டுமானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் மூலமாக எந்த இடத்துல எது வருது, அந்த வந்ததை நான் எப்படி சமாளிக்கணும், இல்லை வருதுன்னா வர்றதுக்கு முன்னாடி என்னை நான் எப்படி பாதுகாக்க வேண்டும், இப்படி நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையோட தரம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த 2026 பொறுத்தவரையும் நீங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பல சம்பவங்கள் நடக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு வளர்ச்சி, அதோடைய முன்னேற்றம், அதில் கவனம் செலுத்துவீங்க. இப்போ தான் நீங்கள் குடும்பத்தின் மீது பற்றுதல் வைத்து தனக்காக வாழணும்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அமையும். ஏனென்றால் நீங்கள் உங்களை தப்பிக்க வைப்பதற்கு வரக்கூடிய ராகுவை நீங்கள் எதிர்த்து சமாளிக்க வேணும். நாளில் இருக்கிற சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களை இறுக்கி வச்சிருக்கோம். மந்தமாகவும் உங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். அவற்றிலிருந்து உங்களை நீங்கள் எப்படி விடுபட வேண்டும் என்பதை உணர்வதற்கு தக்க சமயம் இது. ஆகையினால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தின் மூலமாக உங்களுடைய ஆதி நிலை என்ன, உங்களுடைய அந்த நிலை என்ன, இரண்டுக்கும் இடையில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, லக்ன புள்ளி என்பார்கள். லக்ன புள்ளியாக இருந்தாலும் சரி, நட்சத்திர புள்ளியாக இருந்தாலும் சரி, திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் அந்தரநாதனுக்கும் சூட்சமநாதனுக்கும் இடையில் 6-12 மாறாத 6-12 போய் சிக்காமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக இருக்கும். இவர்களை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பொதுவாக இவர்களெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுடைய நுட்பமான உங்களுடைய உயிரோட்டம் எங்கே ஆரம்ப மனையில் புறப்பட்டது, அது இப்போ எந்த இடத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு, வளர்நிலை ஜாதகம்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வயதுக்கேற்ற குணங்கள் மாறும் என்று சொல்லுவாங்க. உங்களுடைய பிறப்பில் 7 நாட்களில் எந்த நாளில் பிறந்தீர்களோ அந்த நாளுக்குள்ள குணமும் அதுக்குள்ள சம்பவமும் உங்களை துரிதப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் வளர்ச்சி அடைய வேணும்னா திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் பிறந்துட்டான்னா அவனுடைய விடாப்பிடி கவனங்கள் எல்லாமே இந்த அரசாங்கத்துக்கிட்ட நல்ல உயர்நிலைக்கு வர்ற ஒரு எண்ணத்தை இந்த திங்கக்கிழமையில் பிறந்தவர்களுக்கும் வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுக்கும் இந்த எண்ணம் சிறப்பாக இருக்கும், நுட்பமாக இருக்கும். இப்படி இதில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்தாலும் சரி, இல்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு உங்களுடைய இன்டர்வியூ, உங்களுடைய படிப்பின் முன்னேற்றம், உங்களுடைய முயற்சி, வேலை வாங்கும் தன்மை, இவற்றில் ஏதேனும் கஷ்டங்கள் ஏற்படுமானால் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆகையினால திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் பிறந்தவரும் சரி,
செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள திதிகரண யோகத்தை கொண்டு உங்களுக்கான சூட்சும ரகசிய இசை எது, அதில் உள்ள நுட்பம் என்ன, அதை எப்படி நான் உணரணும், புரிஞ்சிக்கணும். அதே நேரத்தில் இந்த இசைக்கு ஏற்ற மந்திரம் எது, அந்த மந்திரத்துக்குள்ள தந்திரம் ஏது, அந்த தந்திரத்தின் மூலம் என்னை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான பல ஆராய்ச்சிகளும் பல ஆண்டுகள் அனுபவமும் பல சித்த புருஷர்களுடைய உன்னதமான தவ வலிமையால் கண்டுபிடித்த ரகசியங்களை பல குருமார்களால் உருவாக்கப்பட்ட என்னுடைய அனுபவமும் சரி, எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு சிறப்பான வழியை காட்டுவதற்கு நல்ல அனுபவம் இந்த 2026 கிடைக்கும். எவ்வளோ பேருக்கு கொடுப்பனை இருக்கோ அவர்களால் தான் முடியும். நிறைய பேர் கிட்ட வரை வருவாங்க, அவங்களால் அதை அடைய முடியாது, போயிடுவாங்க. இது பல பேர் பல விதத்தில் தேடி கண்டுபிடிச்சி வராங்க. ஆனால் அவர்கள் அதை சாதிக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு தடைப்படும். அப்படிப்பட்ட தடை உங்களுக்கு வரும். அந்த தடை உங்களுக்கு வந்தாலும் அதில் வெற்றி கொள்வதற்கு நீங்கள் சிறப்பான அம்சத்தை உணர்ந்து உங்களை வளர்த்து கொண்டு போக வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். 1/1/2026 ஆங்கில புத்தாண்டில் இந்த ஆண்டு நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் இந்த 1/1/2026 நமக்கு மலர்கின்றது, பிறக்கின்றது. கூட்டு எண் 2026 கூட்டுனா 1/1/2026 12, 2026 கூட்டும் பொழுது 10. ஆக 10 என்பது சூரியனுடைய நண்பர். சூரியனுடைய எண்ணாக இருப்பதனால் அரசாட்சி, ஆளுமை, திறமைகள், நிர்வாகம், நேர்மை இவற்றெல்லாம் ஒரு மாறுபாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும். இந்த ஆண்டு குரு, அதாவது 2/6க்கு மேல குரு உச்சம் பெறுகிறார். அப்ப 2/6ல் உச்சம் பெறும்போது மிக பொருளாதாரத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம். ஏன்னா அடிப்படை பணம், அடிப்படை பொருளாதாரம், அதனால அந்த இதில் நல்லா இருப்பாங்க. மளிகை பொருள், காய்கறிகள், மற்ற விலைவாசிகள், பெட்ரோல், பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த வருடம் ராகு கேது பேச்சு வரும்போது தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த வருடம் மிக பரபரப்பான ஆண்டாகவும் இருக்கும். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய நமது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதும் இந்த 2026. அப்போ அது நமக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம சொல்லணும் இல்லையா? அடுத்து நம் காண இருப்பது தனுசு ராசி. காலம் கற்பிப்பது பாடம், காலம் கற்பிப்பது நேரம், காலம் கற்பிப்பது செல்வம், காலம் கற்பிப்பது புகழ், காலம் கற்பிப்பது வீடு பேறு. இதற்கெல்லாம் ஒரு குரு உண்டு என்பதை நினைவுபடுத்தும் தாங்கள் குரு வம்சம் நிறைந்தவர் தாங்க. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. குரு அதிபதியாக வருவர்கள் கோடி செல்வத்திற்கு அதிபதியானவர்கள். இந்த விருச்சிக லக்கணம், கும்ப லக்கணம், அதுக்கும் பக்கத்தில் உள்ளவங்களை பாருங்க. விருச்சிக லக்கணத்துக்கு பக்கத்தில் தான் நீங்க இருக்கிறீங்க தனுசு. கும்ப லக்கணத்துக்கு பக்கத்தில் மீனம். அப்ப தனுசு மீனம் யாரு? பொருளாதாரத்தின் தந்தை, பணத்திற்கு வித்தகர். அவங்க பாருங்களே, எப்போ பார்த்தாலும் வட்டி வந்துருச்சா, பணம் வந்துருச்சா, சின்னம்மா என்னாச்சு, ராகினி என்னாச்சு, ரோகிணி என்னாச்சு, அனுசா வந்துருச்சா, ஏன் கேட்காம இருக்கிறீங்க? கேட்டு சீக்கிரம் வாங்க. ஏன் பூஜைக்கு பணம், அதுக்கு நேற்றுக்கே கொடுத்துட்டோம்ல, இருக்கிறத விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அதுக்கு மட்டும் இருக்கிறத விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பணம் 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 என்ற உணர்வு உயிரோட ரத்தத்தோட கலக்கக்கூடியவங்களும் அந்த தனுசு இருக்கும், மீனம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த லக்கணம், அந்த தனுசு லக்னாதிபதி 6-8 பணம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். பணம் கையில் நிற்காது, யாரும் புலம்பல, எல்லாரும் புலம்புறோம். நான் உட்பட என்ன உட்பட எல்லாரும் புலம்புறோம்.
லக்னாதிபதி 6-8 பண்ணல இருந்தால் கஷ்டம்தான். இல்லைன்னா என்ன ஆகும்? செல்வாக்கும் சொல்வாக்கும் மிக உயர்ந்தவர்கள், செல்வாக்கும் சொல்வாக்கு மிக உயர்ந்தவர்கள், குரு வம்சம் நிறைந்தவர்கள். யாரு? தனுசு. அப்ப தனுசுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன்? அழகா குரு 7ஆம் பார்வையை பார்க்கிறார். அழகா குரு 7ஆம் பார்வையை பார்க்கிறார். அப்ப தான் வீட்டை தான் பார்க்கும்போது மிகுந்த செல்வத்தை கொடுப்பார், தடையை நீக்குவார், தகர்த்தெறிந்து விடுவார், அனைத்து தொல்லும் வெற்றியை கொடுப்பார். சொல்வாக்கு செல்வாக்கு, வெளிநாடு வெளிப்புறம், உள்நாடு உள்புறம். உள்புறம்னு உள் ஸ்டேட்டு, வெளிநாடு வெளியே உள்ள கண்ட்ரி, டீட்டு அப்ராடு போய்கிட்டே இருங்க. குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், பொருளாதாரம், பிஸ்னஸ்ஸு, கல்வி, குடும்பம், பட்டம், பதவி, ப்ரொமோஷன், அத்தனைக்கும் சொந்தக்காரர். எதை சப்போர்ட்டாக வைக்கணும்? உங்கள் தசாபத்தியை மட்டும் சப்போர்ட்டாக வைக்கணும். தசாபத்தியை மட்டும் சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டா நீங்கள் தான் கிங், நீங்கள் தான் எம்பரர். மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திரிகோணாதிபதினு சொல்கிறோம் பார்த்தீங்களா? மேசம், சிம்மம், தனுசு, இந்த 3 பேருமே இந்த தோல், இந்த வெப்பம், இந்த வெக்கை, இந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, வேட்டையா வேக்கை சம்மந்தப்பட்டது, உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, இந்த நோயெல்லாம் வரக்கூடியதை ரொம்ப கவனமாக இருக்கணும் மருத்துவத்தில். ஏன்னா என்னதான் நம்ம சம்பாரித்தாலும் மருத்துவத்துக்கு போய் உண்ணாமல் திங்காமல் அண்ணாமலை கொடுக்குறோம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மருத்துவத்துக்கு போய் கொடுக்கக்கூடாது. அதுக்கு நல்ல சத்துள்ள பொருளை வாங்கி நம்ம சாப்பிட்டோம். நல்ல நார்ச்சத்து ஃப்ரூட்ஸு, பழங்கள், கீரை வகைகள், நார்ச்சத்து பொருள்கள் எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு குழந்தைகளை அறிவாளியாக்குவோம், மேதைகளாக்குவோம், முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவோம், நாட்டுப்பற்றை கொண்டு வருவோம், தாய்ப்பற்றை கொண்டு வருவோம், தாய் மொழிப்பற்றை கொண்டு வருவோம். அதர்வைஸ் எல்லா மொழிக்கும் ஈழம் கொடுப்போம். எல்லாமே வேணும் நமக்கு, எதையும் வேண்டல்னு சொல்ல முடியாது. அந்த காலம் போயிடுச்சு. இந்த காலத்தில் எதையும் நம்ம வேண்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே தேவைப்படக்கூடிய காலமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த வருடம் நிச்சயமாக குருபலம் நன்றாக. ஒரு 6 மாதம்தான், 6 மாதத்தில் ப்ரொமோஷன், 6 மாதத்தில் எல்லாமே ப்ராசஸ். குழந்தையா ப்ராசஸ், திருமணமாக ப்ராசஸ், பொருளாதாரமாக ப்ராசஸ், பிஸ்னஸாக ப்ராசஸ், பட்டம் பதவி ப்ரொமோஷனாக. கேட்டுகிட்டே இருங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்லலையா? கேட்டால் தான் கிடைக்கும். இப்படி கேட்டுக்கொண்டே வந்தால் நிச்சயமாக தனுசு ராசிக்கு இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு மிக சிறப்பான வருடமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆக கண்டிப்பாக உங்களுக்கு மிக முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது, அற்புதமான ஸ்தலங்கள். அதாவது மயிலாடுதுறைகிட்ட திருவன்னியூர், பொன்னூர்னு இப்போ சொல்லுவாங்க. அந்த மயிலாடுதுறைக்கு ஒரு தரம் போயிட்டு வரணும். அடுத்தது திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயில், திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயில். அதே மாதிரி திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில். அதே மாதிரி உங்களுக்கு திருவாடனை, நான் திருவாடனை பக்கத்தில் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்படிப்பட்ட காஞ்சிபுரம், ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி, இப்படிப்பட்ட ஸ்தலங்கள்லாம் போங்க. இப்படிப்பட்ட ஸ்தலங்கள் குருஸ்தலங்கள். குருஸ்தலங்களில் மறந்துடாமல் தென்குடி திட்டை ஒரு முறை, தஞ்சாவூர் பக்கத்தில். பிள்ளையார்பட்டிக்கு நிறைய பேர் போகிறோம். பிள்ளையார்பட்டி பக்கத்தில் பட்டமங்கலம், பட்டு 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 பட்டுங்கிற பார்த்தீங்களா? கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, பட்டு உந்திப்பட்டு, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் குரு மிக சிறப்பான குரு. அந்த குரு பேச்சு, அந்த குருவையும் பாருங்கள். அந்த குருவுக்கும் போய் நல்ல வேண்டுதல் பண்ணிட்டு, அங்கே ஒரு ஆலமரம் இருக்கும். அது அந்த கோயிலை பக்கத்தில் ஒரு ஆலமரமாக இருக்கும். அதை கிட்டத்தட்ட ஒரு 21 சுற்றி வந்தாங்க. 21 சுற்று 61 பந்தின்னு சொல்லுவாங்க. அது 21 சுற்றி வந்தால் உங்களுடைய 21, அதாவது 21 தலைமுறைக்கும் ஒரு செல்வத்தை கொடுக்கும். 21 தலைமுறைக்கும் உங்களுக்கு ஒரு பாரத்தை நீக்கி நல்ல கண்டிப்பாக ஒரு செல்வத்தை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கிறது. பிள்ளையார்பட்டி பக்கத்துலேயே இருக்குது பட்டமங்கலம். அப்படி போயிட்டு வாங்க. சத்துரு சம்ஹாரம் இருக்காரு, அவரையும் கும்பிடுங்க. பெரியவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் கும்பிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா,
2026 புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த 2026 தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அடித்தளம் நல்லா இருந்தால் தான் அந்த அமைப்பு நல்லா இருக்கும். வடிவேல் சொல்கிற மாதிரி பேஸ் மட்டும் நல்லா இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கும். பேஸ் மட்டும் வீக்காக இருந்தால் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்காது. ஒரு வேலை நம்ம ஆரம்பிக்கிறோம், அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது நம்ம முதல்ல இதில் என்ன மனசில் எடுத்துக்கிறோம்னா, அந்த ஆரம்பிக்கிற நாள் நல்லா இருக்கணும், சுப முகூர்த்தம் நல்லா இருக்கணும், வாஸ்து நல்லா இருக்கணும், நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கணும். நல்ல நேரத்தில் நல்ல நாளில் ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நாள் ஃபுல்லாக, அந்த வருஷம் ஃபுல்லாக சூப்பராக போகுன்றது ஒரு ஐதீகம். அப்படி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, பொதுவாக தனுசு ராசின்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வருடம் பிறக்கும்போது உங்கள் ராசியில் 5 யோகத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறார். 1 யோகம் 2 யோகம் 3 யோகம் கிடையாது, 5 யோகம். 5 யோகம் என்னென்ன யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா முதல்ல குரு. குருவும் செவ்வாயும் இணையும் போது, ஒரு வீட்டில் சேரும் போது, தொடர்பு கொள்ளும் போது அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? குரு மங்கள் யோகம். அப்போ உங்கள் வீட்டில் தான் செவ்வாய் வந்து இப்போ உட்காந்துருக்கிறாரு. அப்போ குருமங்கள யோகம் ஏற்படுதா? 1. 2வது, உங்கள் வீட்டுக்கு 11வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சுக்கிர மங்கள யோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. 2. 3வது, சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 ராஜ கிரகங்கள், ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி குரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், 2 ராஜ கிரகங்களும் ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. 3. 4வது பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி கன்னி ராசிக்கு அதிபதி புதன். அந்த புதன் பகவானும் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார். கல்விக்கு அதிபதி, ஞானக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்க வீட்டில் இருக்கிறார். அப்ப புதனும் சூரியனும் இணையும் போது புதன் ஆதித்ய யோகம். அப்ப இது போக சுக்கிரனும் சூரியனும் பார்க்கும்போது சூரியன் ஆதித்ய யோகம். இதெல்லாம் யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், புதன் ஆதித்ய யோகம், சுக்கிரன் ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம், 2 ராஜ கிரகங்கள் ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்பு. அது போக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கிர மங்கள யோகம். இந்த 5 யோகத்தோட இந்த வருடம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்குது. சொல்றதுக்கெல்லாம் நல்லாதாங்க சாமி இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அப்படின்லாம் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் 2025 கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடந்தீங்க. சாதிக்க முடியாம, சம்பாதிக்க முடியாம, சம்பாதிச்ச பணம் சேஃப்டி பண்ண முடியாம, மிச்சம் வைக்க முடியாம, குடும்பத்தில் பிரச்சனைகளோட, தொழில் இல்லாம, தொழில் இருந்தும் நிம்மதி இல்லாம, மன அழுத்தத்தில், பல ரோகத்தில் இருந்தீங்க. இதெல்லாமே நடந்தது. இதுக்கெல்லாம் என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனி தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. 2.5 வருஷம் கண்டக சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்க ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. ரொம்ப மன உளைச்சல், மன அழுத்தம் நிறைய இருக்கும். இதெல்லாம் எப்ப சாமி தீரும்? இந்த 2026 எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது. ஆதாரத்தோட சொல்றேன் கேளுங்க. ஒரு கிரகம், அதாவது ஒரு ராசி பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா மாத கிரகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 5 கிரகம் மாசம் மாசம் பார்ப்பாங்க இல்லைங்களா? தமிழ் மாசம், ஆங்கில மாதம் எல்லாம் பலன் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த 5 கிரகங்கள் தான் அடிப்படையாக எடுத்துக்கிறோம். ஆனால் வருஷ பலன் போயிட்டீங்கன்னா ராகு, கேது, குரு, சனி இந்த 4 கிரகங்கள் தான். ராகு, கேது, குரு, சனி இந்த 4 கிரகங்கள் தான். அப்போ இந்த 4 கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுனாவே ஒன்று தான். சொல்லும் போது ராகு கேது 2 கிரகம் தனித்தனியாக இருந்தாலும் ராகு கேதுனா ஒன்று தான். அப்போ சனி பகவான் வந்து மீன ராசியில இருந்து உங்க ராசியை 10ஆம் இடமா பார்க்கிறாரு.
ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வை சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. சனி பார்வை 3, 7, 10. அப்போ மீனத்திலிருந்து 3வது ராசியாக ரிஷப ராசி பார்க்குறாரு, 7ஆம் ராசியை கன்னி ராசி பார்க்குறாரு, 10ஆம் ராசியை உங்கள் ராசி தான் சனி பார்க்குறாரு. அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க, சனி கொடுப்பார் எவர் தடுப்பார், சனி தடுப்பார் எவர் கொடுப்பார். சனி கொடுத்தாலும் கெடுத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா எடுத்ததுதான். அப்ப சனி என்னங்க முடிவு எடுத்திருக்கிறாரு? 10ஆம் இடமா பார்க்கிறாரு சாமி. சொந்த தொழில் ஆரம்பிக்க போறீங்க, சுய தொழில் ஆரம்பிக்க போறீங்க. ஏற்கனவே செஞ்சுட்டுங்க கஷ்டத்துல போயிட்டு இருக்குதுன்றீங்களா, அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். தொழிலுக்கு ஆரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் தான். அந்த சனி பகவான் டைரக்டா உங்க ராசி 10ஆம் இடமா பார்க்கிறாரு. தொழில் இருக்கிற சங்கடம் சரியாகும், தொழில் இருக்கிற பிரச்சனை தீரும், தொழில் இருக்கிற மன அழுத்தங்கள் குறையும், வேலையில பிரச்சனை இருந்தாலும் தீரும், மன சங்கடங்கள் இருந்தாலும் சரியாகும், வேலை இல்லாம இருந்தாலும் வேலை கொடுத்துருவாரு, டெம்பரவரியா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பர்மனண்டாக்கி கொடுத்துருவாரு. நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு கைத்தட்டல், பாராட்டுகள், அங்கீகாரம் கண்டிப்பா கொடுத்துருவாரு. நீங்க எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பயணம் அற்புதமா இருக்க போகுது இந்த 2026. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9. அப்ப குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமா உங்க ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு. 5, 7, 9. அப்ப குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 7ஆம் இடமா உங்க ராசி தான் பார்க்கிறாரு. 7ஆம் இடம்னா என்ன? கலஸ்திரஸ்தானம், திருமணஸ்தானம். குரு தான் மாங்கலிக்காரகனே. கல்யாணம் ஆகலைன்னா நம்ம என்ன கேட்குறோம்? ஐயா எனக்கு கல்யாணம் ஆகலை, எப்போ எனக்கு குரு பார்வை வருது பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறோமில்ல. அப்போ குரு பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமா பார்க்குறாரு, மாங்கல்யஸ்தானமாக பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 7ல் கலஸ்திர குருவாக இருக்கிறாரு. குரு உங்கள் ராசி 7ஆம் இடமா டைரெக்டாக பார்க்குறாரு. அப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வை இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். 2, 5, 7, 9, 11. அப்போ 7ல் தான் குரு இருக்கிறார். அப்போ உங்களுக்கு திருமண தடைகள் விலகும். கல்யாணம் பண்ணிட்டு சாமி போராட்டமாக இருக்குது, நிம்மதியே இல்லை, எங்களுக்குள்ளார கீரி மம்பா இருக்கிறோம், நாங்கள் எப்போதான் சந்தோஷமா இருப்போம், அந்த கேள்வியெல்லாம் உங்கள் மனசில் வரும். அப்போ உங்களுக்கு திருமண தடைகள் விலகும், திருமண வாழ்க்கையில் சுபட்சம் ஏற்படும். 2ஆம் தரமா முயற்சி பண்றவங்களுக்கு கூட இது நடக்கும். குறிப்பா லவ் மேட்டர், காதல் சக்சஸ் ஆகும் 100%. நான் ஒரு தலைபட்சமா லவ் பண்ணிட்டு இருக்கிறேங்க, இதெல்லாம் இப்ப நடக்குமா? சூப்பரா நடக்கும், பயப்படவே வேண்டாம். அப்ப உங்களுக்கு வந்து 7ஆம் இடம் குரு பார்க்கறதுனால திருமண தடைகளும் விலகும். அப்ப குரு பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்துருவார். புத்திரக்காரனே குரு தான். எனக்கு கல்யாணம் 4 வருஷம் ஆயிடுச்சுங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு, 8 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு குழந்தைகள்ன்றீங்களா? உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமா இந்த 2026 புத்திர பாக்கியத்தை கொடுத்துட்றாரு. சனி பார்த்தா உங்களுக்கு தொழில் இருக்கிற தடைகள் விலகி கொடுத்துட்றாரு. குரு பார்த்தா திருமணத்தை கொடுக்குறாரு, புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு. இது போக ராகு கேது பார்வை பார்த்தா 3, 7, 11. கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் 3ஆம் இடமா உங்க ராசி பார்க்கிறாரு. 3, 7, 11 3ஆம் இடமா உங்க ராசி பார்க்கிறாரு. ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதி போல கெடுப்பார் இல்லை. ராகுன்றவர் யாரு? மண்ணு, மன, பூர்வீக சொத்து, இதெல்லாம் ராகு தான். பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேரும், பிரிஞ்சிருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்த வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பமும் சரியாகும். தைரியஸ்தானமா ராகு பார்க்கறதுனால ஒரு இடம் வாங்கியிருந்து கிரையம் பண்ண முடியல, கிரையம் ஆகும். பூர்வீக சொத்துல வில்லைங்க இருக்குதுன்னா சரியாகும். அக்கா தங்கச்சி ஒத்துக்கல, அண்ணன் தம்பி ஒத்துக்கல, அப்பா அம்மா ஒத்துக்கல, சம்மதிக்கல அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா சரியாகும். பூர்வீக சொத்துல இருக்கிற தடை விலகும், சொந்த பந்தத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும், பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேருவீங்க, கருத்து வேறுபாடெல்லாம் கண்டிப்பா சரியாயிடும். அப்ப இந்த மாதிரி நேரத்தில் பேங்க் பிரச்சனை, பைனான்ஸ் பிரச்சனை, அதாவது வந்து டாக்குமெண்ட் பிரச்சனை, இது எல்லாமே ஓரளவுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. லோன் போட்டிருக்கிறீங்க, சேங்ஷன் ஆகுமா? சீட்டு போட்டிருக்கிறேன், என்னால் எடுத்து ஒரு பிரச்சனை சால்வ் பண்ண முடியுமா? இல்லை அதாவது ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன், மேய்க்க முடியுமா? இல்லை நான் வண்டி வாகனம்லாம் எடுத்துட்டு அவசரப்பட்டுட்டு என்னால் கடன் கட்ட முடியுமா? இல்லை லோன் போட்டு வீடு வாங்கிட்டேன், அந்த வீட்டு பிரச்சனை சால்வ் ஆகுமா? இது எல்லாமே கண்டிப்பாக நல்லதே நடக்கும்.
சனி பார்த்தா 10ஆம் இடமா பார்க்கறாரு, குரு பார்த்தா 7ஆம் இடமா பார்க்கறாரு, ராகு பார்த்தா 3ஆம் இடமா பார்க்கறாரு. 3 கிரகம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ராசி 12 ராசியில உங்க ராசி மட்டும்தான். இப்படி பார்க்கக்கூடிய இந்த காலத்துல நிச்சயமா சொல்றேன், அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசியல் இருக்கிறவங்களுக்கு பட்டம் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் செய்ய முடியாம இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் செய்யற தருணத்தை கொடுத்துருவாரு. சொந்த வீட்டில் உட்கார்ற பிரார்த்தம் கொடுத்துட்றாரு முதல்லைங்க. சொந்த வீடு உங்களுக்கு இல்லைங்களா? 2026 முடிஞ்சு 27 பிறக்கும் போது நீ கண்டிப்பா சொல்ற சொந்த வீட்டில் இருக்க போறீங்க, நடந்தே தீரும். ஏன்னா 25 யாகப்பட்ட கஷ்டம். ஒரு சிலர்லாம் வீடு வாங்கி வித்திருப்பாங்க, சொந்த இடம் வாங்கி கிரையம் பண்ண முடியாத உட்காந்துருப்பாங்க, நகை நட்டெல்லாம் வச்சதெல்லாம் கொண்டு போய் இறந்ததெல்லாம் வச்சிருப்பாங்க, வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருப்பாங்க, மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு மன உளைச்சல இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே இந்த 2026 அற்புதமா இருக்க போகுது, மாற்றமே இல்லை. எதை பத்தியுமே நீங்க டென்ஷன் இல்லாத, குழப்பம் இல்லாத உங்க ஜாதகத்தை மட்டும் தயவு செய்து சொல்ற ஒரு தடவை பார்த்து அது எப்படி இருக்குதுன்றதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கரெக்டா டிராவல் பண்ணினீங்கன்னா 2026 நிச்சயமா சொல்றேன், அந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஹையஸ்ட் 6 சொல்லுவாங்க, அந்த 6 உங்களுக்கு சூப்பரா வேலை செய்ய போகுது, கண்டிப்பா நடக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாகவே உங்களுக்கு வந்து தெற்கு பார்த்து உட்காருங்க. நீங்க முதல்ல உட்கார்ந்து இருக்கிற வீடு கட்ட உட்காருங்க. மன்னத்தின்னாலும் மரவத்தின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து தெற்கு பார்த்து உட்காருங்க. உங்களோட ஆபீஸோ கடையோ வீடோ தெற்கு பார்த்து இருக்கதான் முதல்ல பாருங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு செட் ஆகும். ரெண்டாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராசிக்கல் எது போட்டா நல்லா இருக்குன்னு பார்த்தா புஷ்ப ராகம் ராசிக்கல் போடுங்க. அப்பப்போ இந்த வீக்கா இருக்கும் போதெல்லாம் பேலன்ஸ் பண்ணும், நல்லது நடக்கும். ரெண்டாவது பார்த்தா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இல்லையா? அப்ப குரு பகவானுக்கு உகந்தது பார்த்தீங்கன்னா செந்தில் ஆலங்குடி. ஒரு தடவை போயிட்டு வாங்க, செந்தில் ஆலங்குடி போயிட்டு வாங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். அதே மாதிரி குரு பகவானே டைரக்டா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தது, அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்த இடம் பார்த்தா திருச்செந்தூர். திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, நிச்சயமா சொல்றேன் திருப்பம் நடக்கும். சரிங்களா? இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதாவதுன்றது ஸ்ரீ வாராகி அம்மன் தஞ்சை பெரிய கோயில். இந்த 3 ஸ்தலம் நான் ஏன் சொல்றேன், செந்தில் ஆலங்குடி, ரெண்டாவது வந்து திருச்செந்தூர் முருகன், மூணாவது ஸ்ரீ வாராகி அம்மன், அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில். இந்த 3 இடம் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அந்த 3 இடத்த மட்டும் போக முடியாது. ஆனா போயிட்டு வந்துட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இது எல்லாமே உங்களுக்கு நடந்தே தீரும், கண்டிப்பா மாற்றம் கிடையாது. நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க, சரிங்களா? அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் அதிகமா யூஸ் பண்ற பாருங்க. மஞ்சள் நிறம் காரு, வண்டி, பொருள், ஆடம்பர அத்தியாவசிய பொருள், இந்த ஆடை அலங்காரம், ஒரு சின்ன தோடுல இருந்து வைக்கிற பொட்டு முதல் கொண்டு கூட எனக்கு தெரிஞ்சு மஞ்சள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நீங்க யூஸ் பண்றீங்களோ, மஞ்சள் கலர் எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த 2026 உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.